ஓகே ஃபைன். நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிரேட் 10 10ஆம் ஆண்டுக்குரிய முதலாவது எக்ஸாம் பேப்பரை பற்றியா நான் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதலாவது எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிருக்கோம். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் பிரிண்ட் எடுத்திருப்பீங்க. இப்போ உங்களோட கையில் அந்த பிடிஎஃப் இருக்கு சரியா? அந்த பிடிஎஃப் எடுத்து முதலாவது கேள்வியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மூலா கேள்வியை பாருங்கள். மூலா கேள்வியை பார்ப்போம். மூலா கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லிக்கிறாங்க? வர்க்கமூலம் 46. வர்க்கமூலம் 46ன் பெருமானம் அமைவது எந்த இரு முழு எண்களுக்கு இடையிலாகும் அப்படின்னு அடிக்கிறாங்க. சரியா? எந்த இரு முழு எண்களுக்கு இடையில. எந்த இரு முழு எண்களுக்கு இடையிலன்னு கேட்டா எங்களுக்கு முதலாவது விளங்கணும் என்னன்னு சொன்னா, இந்த 46க்கு பிறகு இருக்கிற வர்க்கமூலம் எண் யாது அப்படின்னு எங்களுக்கு விளங்கணும். சரியா? வர்க்கமூலம் 46க்கு பிறகு வர வர்க்கமூலம் என்னென்ன? வர்க்கமூலம் 49. அதே போல முன்னுக்கு இருக்கிற வர்க்கமூலம் என்னென்ன? வர்க்கமூலம் 36. மூலாகல்லி வர்க்கமூலம் 36. விளையாண்டா? ஓகே. வர்க்கமூலம் 36. வர்க்கமூலம் 36 46க்கு முன்னுக்கு இருக்கு. வர்க்கமூலம் 49 46க்கு பிறகு இருக்கு. இப்போ வர்க்கமூலம் 36 பெருமானம் என்ன? 6. வர்க்கமூலம் 49 பெருமானம் என்ன? 7. இந்த 6 7 என்கிறது நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? எப்படி வந்தது? 1 தர 1 என்ன? 1. 2 தர 2 என்ன? 4. 3 தர 3 என்ன? 9. அப்போ ஒவ்வொரு கேள்வியையும் டீட்டெயில்ஸை தான் விளங்கப்படுத்த போகிறேன். விளக்கமாக விளங்கப்படுத்துகிறேன். நல்லா ஒரு தெளிவான ஒரு அறிவு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? 4 தர 4 என்ன? என்னன்னாங்க 16. 5 தர 5 என்ன? 25. 6 தர 6 36. 7 தர 7 49. 8 தர 8 8 8 64. 9 தர 9 9 9 81. 10 தர 10 100. 11 தர 11 121. 12 தர 12 144. அப்போ எங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்கே எங்களுக்கு தந்திருக்கிற பெருமானம் என்ன? வர்க்கமூலத்துக்கு உள்ள 46. அப்போ 46 நீங்க பார்க்கணும். இந்த 36க்கும் 49க்கும் இடையில தானே 46 இருக்கு. ஆகவே 36 அதுக்கு பிறகுதான் எங்களோட 46 அவங்க தான் அந்த கேள்வியில் இருக்கிற 46 வரப்போகுது. அங்கே எங்களுக்கு இருக்கு 49 வரப்போகுது. அப்போ ரெண்டையும் பார்க்கணும். 36க்கும் 49க்கும் இடையில தான் இருக்குது. 36 வர்க்கமூல பெருமானம் என்ன? 6. 49 வர்க்கமூல பெருமானம் 7. அப்போ எந்த இரு முழு எண்களுக்கு இடையில இருக்குது? 6க்கும் 7க்கும் இடையில இருக்குது என்று எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ். சரியா? 2 மார்க்ஸ். நீங்கள் இதெல்லாம் எழுதணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு வழங்குறதுக்காண்டி சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு கேட்காங்க, ஒரு 90 எந்த இரு வர்க்கமூலம் 90 பெருமானம் எந்த இரு முழு எண்களுக்கு இடையில இருக்கு அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும்? 81க்கும் 100க்கும் இடையில தான் 90 இருக்கு. அப்போ அதுக்கு முன்னுக்கு இருக்கிற வர்க்கமூலம் 81, அதுக்கு பின்னால் வர வர்க்கமூலம் 100. ஆகவே 81 பெருமானம் 9, 100 பெருமானம் 10. ஆகவே 9க்கும் 10க்கும் இடையில இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. 90 வர்க்கமூலம் 90 பெருமானம் எந்த இரு முழு எண்களுக்கு இடையில இருக்குன்னு கேட்டால் 9,10 2 எண்களுக்கு இடையில இருக்கு. அவங்க கேட்குற கேள்வியை பொறுத்து நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம்டா. சரி புரியுதா? இப்போ உண்மையிலே இந்த 9 தர 9 சமன் என்ன? 81. அப்போ 9 தர 9 நம்ம எப்படி எழுதலாம்? 9 வர்க்கம் எழுதலாமா இல்லையா? அப்போ 81. 9 வர்க்கம் அங்கே போகிற என்ன செய்யும்? வர்க்க மூலமாகும். 9 சமன் வர்க்க மூலம் 81. இப்படித்தான் எங்களுக்கு வந்தது. விளங்குதா? அப்போ 9க்கும் 10க்கும் இடையில இருக்கி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நாங்களே வர்க்க மூலம் 90 கேட்டாங்கன்னு சொன்னோம். இப்போ அவங்க கேட்குற பெருமானத்தை வச்சு நாங்கள் விட எழுதிட்டோம்னா சரி, அவ்வளோதான், சிம்பிள். சரியா? இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ்க்குரிய கேள்வி. ஓகே, நான் இப்போ இந்த டிலீட் பண்ணிவிட்டு இதை நான் அழிச்சிட்டு அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரியா? ஓகே, பரவாயில்ல. நான் வந்து பார்க்குறேன் கிரேட் 10. உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கண்டக்ட் பண்ணலாம். 260 99 11. சரியா? நான் முதலாவது பேப்பர் பார்க்க போகிறோம். முதலாவது பேப்பர் பார்த்துட்டீங்க. ஓகே சரி, அடுத்து இப்போ நாங்கள் வந்து 2ஆவது கேள்வியை பார்ப்போம்.
இப்போ ரெண்டாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா, இப்போ ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வி 600 மாணவர்கள் உள்ள ஒரு பாடசாலையில 600 மாணவர்கள் இருக்கிற பாடசாலையில் 3 மேல் 2 வந்து ஆண் மாணவர்களாம். அப்ப மொத்த மாணவர்கள் வந்து 600 பேர். அதுல 3 மேல் 2 தான் என்னது? ஆண் மாணவர்கள் சொல்லியா? ஆண் மாணவர்கள் சொல்லியா? இப்ப அவங்க கேட்டுக்கிறது பெண் மாணவர்கள் எண்ணிக்கை. இப்ப எங்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் தெரியும் என்னென்னு சொன்னா, மொத்த மாணவர்களில் இல் அல்லது என்ன அர்த்தம்? பெருக்கல். மொத்த மாணவர்கள் 600 பேர். அதுல இல் மொத்த மாணவர்களில் 3 மேல் 2 வந்து ஆண் மாணவர்கள்னு தெரியும். சரியா? அப்ப ஆண் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி முதலாவது கண்டுபிடிப்போம். அப்ப அதுக்கு பிறகு பெண் மாணவர்களை கண்டோம்னா சரிதானே? அப்ப மொத்தம் வந்து 600 மாணவர்கள். அதுல எத்தனை மாணவர்கள் ஆண் மாணவர்கள் என்று கண்டுபிடிச்சோம்னு சொன்னா, மொத்த மாணவர்கள்ல இருந்து ஆண் மாணவர்களை கழிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு பெண் மாணவர்கள் வரும். சரியா? அப்ப நாங்க வந்து ஆண் மாணவர்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிப்போம். ஏன்? எங்களுக்கு ஆண் மாணவர்கள் தான் தரவு. 3 மேல் 2 இருக்காங்களாம். இப்ப நான் சுருக்க எழுமான்னு பார்ப்போம். சுருக்கனா 3ல 1 முறை, 6ல 2 முறை, 0 0 200. இப்ப 200ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கடா 400 பேர். 400 பேர் எதுக்குரியது? ஆண் மாணவர்கள். 400 பேர் ஆண் மாணவர்கள். இப்போ மொத்தம் 600 பேர். அதுல 400 பேர் ஆண் மாணவர்கள் கழிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு வர்றது 200 பேர் தான் பெண் மாணவர்களாக இருப்பாங்க. பெண் மாணவர்களாக இருப்பாங்க. ரைட்டா? நீங்க சரியா செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி பெருக்கி காட்டுறதுக்கு 1 மார்க்ஸ், கடைசியா பெண் மாணவர்கள் எண்ணிக்கையை கொடுக்கறதுக்கு 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ். அடுத்தது 3வது கேள்வியை பாருங்க. நீங்களே திருத்திக் கொள்ளலாம் உங்களோட பேப்பரை. 3வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏ வர்க்கம் சக 4a சய 5 மூவுறுப்பு கோவையின் ஒரு காரணி தந்திக்காங்களாம். ஏ சக 5 மத்த காரணி என்ன கேட்காங்க. மத்த காரணி என்ன? சிம்பிளான கேள்வி. எப்படி கண்டுபிடிப்போம் நாங்க? ஒரு காரணி தந்துட்டாங்க, இன்னொரு காரணியை கேட்டாங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சமன்பாடும் தந்திக்காங்க. என்ன சமன்பாடு? சாரி, ஒரு இருபடி கோவை. ஒரு இருபடி கோவைன்னா 2ஆம் படியில் இருக்கிற ஒரு கோவை. அது 3 உறுப்புகள்ல இருக்குது. ஃபைன். இப்ப ஒரு காரணி தந்துட்டாங்க, மற்ற காரணி கேட்காங்க. ஒரு காரணி ஏ5. மற்ற காரணி என்ன? எப்படி கண்டுபிடிப்போம்? எங்களுக்கு தெரியும், 2 காரணிகளை பெருக்கும் போது ஒரு 3 உறுப்பு கோவை வரும். அதாவது இருபடி சமன்பாடு, இருபடி கோவை ஒன்று வரும். அந்த கோவை தான் தந்திக்காங்க. ஏ வர்க்கம் சக 4a சய 5. ஒரு காரணி தந்திக்காங்க, ஏ சக 5. மற்ற காரணி என்னன்னு கேட்காங்க. இப்போ எங்களுக்கு தெரியும் 2 கோவைகள் பெருக்கப்படுது. இப்போ இந்த கோவையோட பெருமானத்தை கண்டுபிடிக்கிறேன்டா நான் என்ன செய்யணும்? ஏ சக 5 அங்களை கொண்டு போய் பிரிக்கலாமா இல்லையா? பிரிப்போம். நான் உங்களுக்கு இந்த பிரித்தல் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஈஸி. ஏ வர்க்கம் சக 4a சய 5. ஏ சக 5ஆல பிரிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு வாரது தான் மற்ற காரணியாக இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, எனக்கு இங்க ஏ இருக்குது. இங்க நல்லா கவனிச்சு கொள்ளணும். எனக்கு இங்க ஏ இருக்குது, இங்க இருக்குது ஏ வர்க்கம் இருக்குது. அப்ப ஏய எதால பெருக்கினா ஏ வர்க்கம் வரும்? இன்னொரு ஏயால பெருக்கினா தானே ஏ வர்க்கம் வரும். ஆகவே மேல ஏ போடுவோம். ஏயும் பெருக்கினா ஏ வர்க்கம், ஏயும் 5ஐயும் பெருக்கினா என்ன? சக 5a. ஏம் 5 இருக்குன்னா சக 5a. இப்ப கழிப்போம். வளமையான பிரித்தல் மாதிரி தான், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏ வர்க்கத்துல இருந்து ஏ வர்க்கம் போனா கழிப்பற்றும் ஒன்றுமே இல்லை. 4a இருந்து 5a போனுச்சு அப்படின்னு சொன்னா சய ஏ என்று வரும். இங்கால எங்களுக்கு தொங்கல்ல இருக்கிற சய 5 அப்படியே கீழே வருவார். சய 5 அப்படியே கீழே வரும். இப்ப பாருங்க, எனக்கு இங்க சய 5 வந்திருக்கு. இந்த இடத்துல எனக்கு இருக்குது ஏ சக 5. அப்ப இந்த இடத்துல எதை போடணும்? இங்க ஏ இருக்குது, இங்க சய ஏ இருக்குது. ஆகவே இந்த இடத்துல சய ஒன்றை தானே போடணும். சய ஒண்டையும் ஏயும் பெருக்குனா சய ஏ, சய ஒண்டையும் 5ஐயும் பெருக்குனா சய 5. கழிச்சிங்கன்னு சொன்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். ஆகவே எனக்கு இப்ப வந்திருக்கிற புது உறுப்பு என்ன? ஏ சய 1. அதுதான் அதிடம் மற்ற காரணியாக இருக்க போகுது. இப்போ ஏ சய 1 என்று எழுதினீங்கடா உங்களுக்கு 2 மார்க்ஸ். ஏ சய 1 எழுதினீங்கடா உங்களுக்கு 2 மார்க்ஸ்.
இதை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. டிரெக்டா ஆன்சரை போடலாம். டிரெக்டா நீங்க ஆன்சரை போடலாம். இது உதாரணத்துக்கு 200 மாணவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்குள்ள நீங்க இந்த கேள்வி 2வது கேள்விக்கு உடனே நீங்க 200 மனசால செஞ்சுட்டு உடனே நீங்க 200 மாணவர்கள் போட்டா செய்க வழி அந்த இடத்துல இல்லை. இப்போ அந்த இடத்துல செய்க வழி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பிள்ளை தான் வரும். சரியா? பிள்ளை தான் வரும். 2 மார்க்ஸ் தர மாட்டாங்க, 0 தான் போடுவாங்க அந்த இடத்துல. அதே எப்பயுமே ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நார்மலான ஒரு செய்ய வழி ஒன்று செஞ்சு காட்டினீங்கன்னா சரி. அடுத்தது 4வது கேள்வி. 3வது கேள்வி பார்த்துட்டோம். அடுத்தது 4வது கேள்வி. சரி, நான் ஃபுல்லாக டெலீட் பண்ணுறேன். 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 சென்டிமீட்டர் ஆரையை ஆரைச்சிறை உருவில் காட்டப்பட்டது. 21 சென்டிமீட்டர் உள்ள ஆரைச்சிறை ஒன்றும் உருவில் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு கால்வட்டமாக இருக்கு. இது வந்து ஒரு 21 சென்டிமீட்டர் ஆரை. சரியா? இது வந்து ஒரு ஆரைச்சிறை உருவில் காட்டப்பட்டது. அதன் சுற்றளவு கட்டிக்காங்க. அதில் சுற்றளவு கட்டிக்கிறாங்க. சுற்றளவுண்டா முதலாவது என்ன இது எங்களுக்கு விளங்கணும். சுற்றளவுண்டா என்ன? சுற்றளவுண்டா சுற்றி வர கூட்டுறது, வேற ஒன்றுமே இல்லை. சுற்றளவுண்டா சுற்றி வர கூட்டுறது. உதாரணத்துக்கு சதுரத்திர சுற்றளவு. சதுரத்திர சுற்றளவுன்னு சொன்னா என்ன செய்வோம்? இது ஏன்னு சொன்னா எல்லாமே ஏன்னு தெரியும் எங்களுக்கு. இதுவும் ஏ, இதுவும் ஏ. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா என்ன? ஒரு ஏ, 2 ஏ, 3 ஏ, 4 ஏ. அப்போ சுற்றளவு 4 ஏன்னு சொல்லுவோம். ஏன் நாங்கள் சுற்றி வளைச்சி கூட்டுறோம். சுற்றி வளைச்சி கூட்டுறோம். 4 ஏன்னு சொல்லுவோம். இது முக்கோணத்திர சுற்றளவு வந்து இது ஏ ஆக இருக்கு, இது பி ஆக இருக்கு, இது சி ஆக இருந்தால் என்ன செய்வோம்? 3ஐயும் கூட்டுவோம் இல்லையா? ஏ சக பி சக சி அப்படின்னு சொல்லுவோம். இதே இது வேற ஏதாச்சும் ஒரு உருவம் மாதிரி கேட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு உருவம் ஒன்று இருக்கின்றமே. இது வந்து 2 சென்டிமீட்டர், இது வந்து 3 சென்டிமீட்டர், இது வந்து 2 சென்டிமீட்டர், இது வந்து 1 சென்டிமீட்டர், இது வந்து 2 சென்டிமீட்டர், இது வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கின்ற. இப்போ இதுன்ற சுற்றளவு கேட்டால் என்ன செய்வீங்க? ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துலயே வந்து முடிக்கணும். இப்போ கூட்டுவோம். 3 சென்டிமீட்டர், 3 2 5 சென்டிமீட்டர், 5 1 6 சென்டிமீட்டர், 6 2 8 சென்டிமீட்டர், 8 5 13 சென்டிமீட்டர், 13 2 15 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? சுற்றளவுன்னு கேட்டால் சுற்றி வளைச்சி கூட்டுறோம். அதே விளையாட்டத்தை நாங்கள் இங்கே செய்ய போகிறோம். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு கால்வட்டம்னு தெரியும். கால்வட்டம்னா இது எத்தனை பாக? 90 பாகன்னு தெரியும். ஆரைகள் ரெண்டும் எப்பயும் எப்படி இருக்கும்? சமனாத்தான் இருக்க போகுது. இது வந்து 21 சென்டிமீட்டர்டா, இதுவும் என்ன 21 சென்டிமீட்டரா இல்லையா? இதுவும் 21 சென்டிமீட்டர். இப்போ சுற்றி வளைச்சி கூட்டுவோம். இந்த வில்லுண்ட நீளம் எனக்கு தெரியுமா? இந்த வில்லுற நீளம் எனக்கு தெரியாது. இந்த வில்லுற நீளம் எனக்கு தெரியாது. அடுத்தது இங்கே வருவோம். இந்த நீளம் ஆல்ரெடி எனக்கு தெரியும், 21 சென்டிமீட்டர். இந்த நீளம் 21 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு 2 நீளங்கள் தெரியும். 21 சென்டிமீட்டர்னு தெரியும், அதே போல் 21 சென்டிமீட்டர்னு தெரியும். அதோட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பெருமானத்தை கூட்டணும். அந்த நீளம் தான் இவரைத்தான் நாங்கள் சொல்லுவோம் வில்லிட நீளம். ஆரைச்சிறையிட வில்ற நீளம். ஆரைச்சிறையிட 4 சோட்டா எழுதுறேன் வில்லின் நீளம். இப்போ என்ன வேலை என்னன்னு சொன்னா, இந்த இருக்கிற வில்ற நீளத்தை கண்டுபிடிக்கிற. இந்த வில்ற நீளத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? வில்ற நீளத்தை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சமன்பாடு தந்திருக்காங்க. அந்த சமன்பாடு என்ன? வில்ற நீளத்துக்குரிய சமன்பாடு என்ன எங்களுக்கு தெரியும். வில்ற நீளம் சமன் வில்லின் நீளம் சமன் 360 மேல் டீட்டா தர 2πr இல்லையா? 360 மேல் டீட்டா தர 2πr. இப்போ 360 மேல் இது எனக்கு செங்கோணம். செங்கோணம் எத்தனை பாக? 90 பாக. தர 2 தர 22 கீழ் 7 தர ஆரை. ஆறுண்டா என்னது? ஆறுண்டா என்ன? ஆரை. தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் உங்களோட பேப்பரில் எழுதி எடுத்துடணும். உங்களோட ஆன்சர் ஷீட்டில் 2 தர 22 7 பைசமன் 22 7. ஆரை வந்து இதுதான் ஆரை. எத்தனை? 21. அப்போ எங்களுக்கு பாருங்க, சுருக்கெழுமான்னு பார்ப்போம். இந்த 0வையும் 0வையும் சுருக்கலாம். 9ல் 1 முறை, 6ல் 4 முறை, 9 4 36. அப்போ 1 கீழ் 4 தர 2 தர 22 கீழ் இதை சுருக்கலாமான்னு பாருங்க. 7ல் 1 முறை, 21ல் 3 முறை. அப்போ இங்கெல்லாம் 3 1 இருக்க போகுது. சரியா? இப்போ சுருக்குவோம். சுருக்கெழுமான்னு பார்ப்போம். இந்த 4 2ஆல் சுருக்குனா 2 முறை, இதில் 1 முறை. 2ஆல் சுருக்குனா 1 முறை. 22ல்
11 முறை. 2ல் ஒரு முறை, 2ல் ஒரு முறை, 11 முறை. இப்போ 11ஐயும் 3ஐயும் பெருக்கினா 33 சென்டிமீட்டர் வில்லிட நீளம். வில்லிட நீளம் 33 சென்டிமீட்டர். ஆகவே இப்போ எனக்கு வில்ற நீளம் தெரியும். இப்போ சுற்றளவு காணலுமா இயலாதா? சுற்றளவு சமன் 33 சென்டிமீட்டர் சக 21 சென்டிமீட்டர். சக 21 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எத்தனை வரும்? 75 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். 21 21 42, 42 33, 75 சென்டிமீட்டர்னு வரும். விளங்கிட்டா செஞ்சு? அப்போ நீங்கள் இந்த வில்ற நீளத்துக்குரிய சமன்பாடு எழுதி வில்ற நீளத்தை காண்றதுக்கு 1 மார்க்ஸ். வில்ற நீளத்தை காண்றதுக்கு உங்களுக்கு 1 மார்க்ஸ். கடைசி ஃபைனல் சுற்றளவு கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க்ஸ். மொத்தம் 2 மார்க்ஸ். விளங்கிட்டா? அப்படிதான் நீங்கள் 4வது கேள்விக்கு செஞ்சிருப்பீங்க. அடுத்தது 5வது கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வியை பாருங்க. 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2 முக்கோணம் தரப்பட்டு இல்லையா? 2 முக்கோணம் தரப்பட்டு. அந்த முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முக்கோணம். இது வந்து ஒரு செங்கோணம். இந்த பக்கம் இது வந்து QPQR. அதே போல இங்கால XYZ இந்த பக்கம். அப்போ QP என்கிறதும் YZ என்கிறதும் சமன். சரியா? இது அவங்க வந்து தந்தை தரவு தந்தியா. இது வந்து செங்கோணம். சரியா? இப்போ கேட்ட கேள்வி என்னன்னா, அதே போல எங்களுக்கு தெரியும் PQR என்கிற கோணமும் XYZ என்கிற கோணமும் சமன். இது வந்து எத்தனை பாகன்னு தந்திக்காங்க? 90 பாகன்னு தந்திக்கிறாங்க. சரியா? 90 பாகன்னு தந்திக்காங்க. இதுவும் தரவு அவங்களாவே தந்தது. இப்போ கேட்ட கேள்வியை பார்ப்போம். கீழ்காணும் முக்கோண ஜோடியில மேலும் ஒரு உறுப்பு சோடியை சமனாக்கும் போது அவை ஒருங்கு செய்யும் முக்கோண சோடியின் சமனாகும். சோடியை எழுதி ஒருங்கு செய்யும் நிபந்தனையும் சொல்லிக்காங்க. ஜஸ்ட் 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி, 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. சரியா? இப்போ எந்தெந்த பக்கம் சமன்னு சொல்லிட்டு என்ன நிபந்தனை கீழே ஒருங்கு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சரி. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி செய்யறதுக்கு முன்னால் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, 2 முக்கோணங்கள் ஒருங்கு செய்யற சந்தர்ப்பங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப 2 முக்கோணிகள் வந்து ஒருங்கு செய்யுது அப்படி என்று சொன்னா எங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகளை ஒருங்கு செய்யலாம்? பக்க விதிப்படி ஒருங்கு செய்யலாம். பக்க விதிப்படி ஒருங்கு செய்யலாம். அல்லது பக்க கோண அதாவது பக்க அடைகோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்யலாம். அல்லது கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்யலாம். அல்லது 4வது செங்கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்யலாம். செங்கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்யலாம். சரியா? இங்க நல்லா பாருங்க. இந்த 4 விதியில 4 நிபந்தனையில ஏதாச்சும் ஒரு நிபந்தனையை தான் அவங்க எழுத சொல்லிக்காங்க. இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். இந்த 4வது விதியை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 4வது விதியில செங்கோண பக்க விதிப்படின்னு இருக்குது. ஆனா அப்படியே படத்துக்கு வாங்க. அவங்க தரப்பட்ட கேள்விக்கு வந்தீங்கன்னா ஒரு செங்கோணம் இருக்கு. இப்போ செங்கோணம் அந்த இடத்துல இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க வந்து எப்பயுமே 4வது விதியைத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு யோசிக்கணும். ஏன்? அங்க வந்து செங்கோணம் ஒன்று இருக்குது. அப்போ செங்கோணமும் அதுல இன்னொரு பக்கமும் சமனா இருந்துச்சுன்னா, செங்கோணமும் பக்கமும் சமனா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதுல அந்த 2 முக்கோணையுமே ஒருங்கு செய்யுது அப்படின்னு நாங்க சொல்லிடலாம். செங்கோண பக்க விதிப்படி. இப்போ இந்த பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 90 செங்கோணம், இதுவும் செங்கோணம். அப்ப இந்த இருக்கிற பக்கமும் சமனாக இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இருக்கிற 4வது விதிப்படி 2 முக்கோணம் ஒருங்கி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ முதலாவது விட மெத்தட் 1. இந்த கேள்வி வந்து 2 டைப்ல செய்யலாம். சரியா? இப்போ நம்ம முதலாவது மெத்தட் என்னன்னா, எங்களுக்கு தெரியும் PQRும் XYZ இந்த 2 செங்கோணமும் சமன்னு தெரியும். ஆகவே PR என்கிற நீளமும் XZ என்கிற நீளமும் சமனாக இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இருக்கிற முக்கோணம் ஒருங்கி செய்யும். எந்த விதிப்படி? செங்கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்யும். சரியா? அப்படி எழுதிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ். அல்லது மெத்தட் 2 என்ன? அடுத்த நிபந்தனையை பார்ப்போம். என்ன சரி செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு தரப்பட்ட தரவு என்ன? ஒரு நீளம் தந்திக்காங்க. இந்த இருக்கிற நீளம் சமனா, இந்த நீளமும் சமன். அதாவது PQவும்
YZும் YZும் சமன். அதே போல எங்களுக்கு ஒரு கோணம் தந்திருக்காங்க. ஆல்ரெடி எழுதின விஷயம் தான். PQRும் XYZும் சமன். அப்ப எனக்கு ஒரு பக்கமும் ஒரு கோணமும் சம்பந்தப்பட்டு, அதாவது ஒரு பக்கமும் ஒரு கோணமும் சமனாக இருக்கு. இந்த இருக்கிற விதிக்கு வாங்க. எந்த விதி? இந்த விதிக்கு வாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பக்க கோண பக்க விதிப்படி. அப்ப எனக்கு ஒரு பக்கம் இருக்கு, ஒரு கோணம் இருக்கு, இன்னும் ஏதாச்சும் ஒரு பக்கம் சமனாக இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ரெண்டு முக்கோணையும் ஒருங்கு செய்யும் என்கிற நிபந்தனைக்கு வரலாம். சரியா? இந்த ரெண்டு முக்கோணையும் ஒருங்கு செய்யும் என்கிற நிபந்தனைக்கு வரலாம். ஆனா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு கொள்ளணும். நீங்க என்னண்டா, பக்க கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்கிற சந்தர்ப்பத்துல அந்த ரெண்டு பக்கத்துக்கும் இடையில தான் அந்த கோணம் இருக்கணும். ரெண்டு பக்கத்துக்கும் இடையில தான் அந்த கோணம் இருக்கணும். சரியா? அப்ப இந்த பக்கம், இந்த கோணம், இந்த பக்கம், இந்த ரெண்டு பக்கத்துக்கும் இடையில தான் என்ன செய்யணும்? இந்த இருக்கிற கோணம் இருக்கணும். அப்ப எனக்கு QR என்கிற பக்கமும், இந்த பக்கம், இந்த இருக்கிற கோணம், இந்த இருக்கிற பக்கம், அப்ப ரெண்டு பக்கத்துக்கும் இடையில தானே அந்த கோணம் இருக்குது. இந்த பக்கம், இந்த கோணம், இந்த பக்கம் XY என்கிற பக்கமும் சமனாக இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இருக்கிற ரெண்டு முக்கோணிகளும் பக்க கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்யும் என்று சொல்லலாம். இப்படி சொன்னாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ், அல்லது இந்த மெத்தட்ல செம்பக்க பக்க விதிப்படி சொன்னாலும் உங்களுக்கு ஒரு மார்க்ஸ், 2 மார்க்ஸ். இந்த மெத்தட்ல சொன்னாலும் 2 மார்க்ஸ், இந்த மெத்தட்ல சொன்னாலும் 2 மார்க்ஸ். ரெண்டு விடையும் சரி. சரியா? அடுத்தது இப்போ நான் வந்து பார்ட் ஏல 5 கேள்வி இருந்திருக்கும். 5 கேள்வியும் பார்த்துட்டோம். இப்போ பார்ட் பிக்கு போவோம். பார்ட் பியில் 2 கேள்வி. பார்ட் ஏல இருக்கிற 5 கேள்விக்கும் ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் படி 10 மார்க்ஸ். அதே போல் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 2 கேள்வி இருக்கும். சரி, அந்த 2 கேள்விக்கும் ஒவ்வொரு கேள்விக்கு 10 மார்க்ஸ், மொத்தம் 30 மார்க்ஸ். 30 மார்க்ஸுக்கு எத்தனை மார்க்ஸ் என்று பார்த்தீங்கன்னா சரியா? இந்த கேள்வியில் இந்த QR சமன் XY என்று எழுதினா ஒரு மார்க்ஸ், இந்த நிபந்தனை எழுதினீங்கன்னா ஒரு மார்க்ஸ். சரியா? பக்கத்தை சமப்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ், என்ன நிபந்தனை கொடுக்கறதுக்கு ஒரு மார்க்ஸ். அடுத்தது பார்ட் பிக்கு வரேன். சரியா? பார்ட் பியில் ஒரு பின்ன கேள்வின்னு போட்டிருந்தோம் இல்லையா? பார்ட் பி என்ன சரி டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கண்டக்ட் பண்ணலாம். பார்ட் பியில் வந்து முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பின்ன கேள்வி. பின்ன கேள்வி கட்டாயம் உங்களோட ஓஎல் எக்ஸாம் பேப்பரில் கூட ஒரு கேள்வி கட்டாயம் வரும். சரியா? பின்ன கேள்வியில் ஒரு கேள்வி வந்தே ஆகும். அதை நீங்கள் எப்படி கூட புறக்கணிக்கவே இயலாது இல்லைங்களா? பின்ன கேள்வி ஒரு 10 மார்க்ஸுக்கு வரும். பார்ட் 1ல மேபி வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 2 மார்க்ஸுக்கு வரும். ஒரு 12 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேள்வி வந்தே ஆகும். பின்ன கேள்விகள். சரியா? அப்போ பின்னம் வந்து கடும் ஒரு அத்தியாவசிய ஒரு விஷயம் மாதிரி கட்டாயம் நாங்கள் விளங்கி எடுக்கத்தான் வேணும், படிக்கத்தான் வேணும். படிக்காமல் புறக்கணிக்கவே இயலாது. அது அப்படி ஒரு கஷ்டமான பகுதியான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. கடும் ஒரு லேசான ஒரு பகுதியான் இந்த பின்னம்ங்கிற விஷயம். சரியா? பின்னத்தில் உங்களை போட்டு கொள்றதுக்கு எதுவுமே இல்லை. பின்னத்தில் கேட்க போகிறது பின்னத்தை கூட்டுங்க, பின்னத்தை கழிங்க, பெருக்குங்க, பிரிங்க, அவ்வளவுதான். வேற எந்த விஷயமுமே இல்லை. சரியா? அப்போ நீங்கள் முதலாவது கேள்வியை பார்ட் பியில் முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிங்க. கோகுலன் தனது மாத வருமானத்தில் 2 போக்குவரத்திற்கும் பின்ன கேள்விகள் செய்கிற சந்தர்ப்பத்தில் நல்லா கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். பின்ன கேள்விகள் செய்கிற சந்தர்ப்பத்தில் எப்பயுமே மெதுவாக வாசித்து சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்கள் தரவாக, ஒரு டேட்டாவாக, ஒரு பாயிண்ட்ஸாக நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரஃப் ஷீட்டில் நாங்கள் எழுதி எடுக்கணும். சரியா? ரஃப் ஷீட்டில் நாங்கள் நோட் பண்ணி எடுக்கணும். அந்த கேள்வியில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அவசரப்பட்டு வாசிக்கிறது கிடையாது. மெதுவாக வாசித்து நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு விளங்குற மாதிரி நாங்கள் நோட்ஸ் எடுத்து கொள்ளணும். சரியா? அப்போ பாருங்க, கோகுலன் தனது வருமானத்தில் 2 போக்குவரத்துக்கும். அப்போ நான் நோட்ஸ் எடுக்க போறேன். போக்குவரத்துக்கு எனக்கு விளங்குற மாதிரி நான் எழுதுறேன். போக்குவரத்து. சரியா? போக்குவரத்துக்கு வந்து என்னையா 2 போக்குவரத்திற்கும் மிகுதியில் எஞ்சியது, முடிஞ்சது, எஞ்சியது, மிகுதியில், அப்படியான வார்த்தைகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் மிகுதியில், எஞ்சியது அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் மிக கவனமாக இருக்கணும்.
மிக மிக கவனமாக இருக்கணும். எஞ்சியது மிகுதியில்ங்கிற சந்தர்ப்பம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் கடும் கவனமாக இருக்கணும். சரியா? இப்ப மிகுதி போக்குவரத்துக்கு 2 மேல் 1 செலவழிச்சாச்சு. செலவழிச்சது பிறகு மிகுதியிலிருந்து வந்தா அந்த மீதியை நாங்க கண்டுபிடிக்கணும். எவ்வளவு? இப்ப போக்குவரத்துக்கு 2 மேல் 1 அரைவாச செலவழிச்சிட்டாரு. இப்ப இருக்கிற மீதி என்ன? எனக்கு 2 மேல் 1 மிகுதியாக இருக்க போகுது. இந்த மிகுதியில் இன்னொரு விஷயம் சொல்லி தந்திருக்கேன். இல் அல்லது இன்னென்று வந்தாலும் அந்த இடத்துல கவனமா இருக்கணும். மிகுதியில் இல் அல்லது இன்னென்று என்ன அர்த்தம்? பெருக்குங்கன்னு அர்த்தம். ஏன்னா பொட்மாஸ்ல நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பிஓடி பொட்மாஸ்ல ஆல்ரெடி படிச்சிருக்கேன். பின்னு சொன்னா பிரக்கெட், ஓன்னு சொன்னா ஆஃப், இன் அல்லது என்று சொல்லி இன் அல்லது இல்ன்னு சொல்லியிருப்போம். டின்னு சொன்னா பிரித்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். புரியுதா? அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த பொட்மாஸ்ங்கிற விஷயம். இதுல இந்த 2வது இருக்கிறாள் தான் இங்க அடிக்கடி எங்களுக்கு தேவைப்பட போறாரு. ஆஃப் இன் அல்லது இல்ன்னு சொன்னா ஆல்ரெடி என்ன அர்த்தம்? பெருக்குங்கன்னு அர்த்தம். மிகுதியில் 7 மேல் 2 உணவிற்கும் ஒதுக்கினார். இப்ப நான் நோட் பண்றேன். அடுத்தது உணவுக்கு எவ்வளவு? இங்கதான் இருக்கு விஷயம். உணவுக்கு மிகுதியில் மிகுதி 2 மேல் 1 இல்லைங்கண்டா அரைவாசி, இல்லைன்னு சொன்னா பெருக்கல். மிகுதியில் அரைவாசில் 7 மேல் 2 இதைத்தான் உணவுக்கு செலவழிக்காரு. இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப இதை சுருக்கலாமா? ஆமா, சுருக்கலாம். இந்த ரெண்டையும் சுருக்குனீங்கண்டா இதுல ஒரு முறை 7 மேல் 1. அப்ப மொத்த பணத்துல, அதாவது கோகுலண்ட தனது வருமானம், மொத்த வருமானத்துல 2 மேல் 1 அரைவாச போக்குவரத்துக்கு செலவழிச்சிக்காரு. உணவுக்கு 7 மேல் 1 செலவழிச்சிக்காரு. உணவுக்கு 7 மேல் 1, போக்குவரத்துக்கு 2 மேல் 1. சரியா? இந்த 2 விஷயம் அவங்க சொல்லப்பட்ட இந்த ஒரு 2 வரி வைப்போம். அந்த 2 வரியில இருந்து நாங்க விளங்கி எடுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவு தான். வேற எதுவுமே கிடையாது. போக்குவரத்துக்கு 2 மேல் 1 செலவழிச்சிக்காரு. உணவுக்கு 7 மேல் 1 தான் செலவழிச்சிக்காரு. ஏன்னா மிகுதியில தான் 7 மேல் 2. இப்ப மொத்தமா செலவழிச்சது எத்தனை? 7 மேல் 1 தான் உணவுக்கு செலவழிச்சிக்காரு. சரியா? இந்த பாயிண்ட்ஸை நாங்க ரஃப் ஷீட்ல எடுத்துருவோம். எடுத்துப்புறம் இப்ப நான் வாரேன். முதலாவது கேள்வி உரோமிலக்கம் 3. இப்ப உரோமிலக்கம் முதலாக கேள்வியை வாசிச்சீங்கன்னு சொன்னா, அவர் உணவிற்கு செலவழித்த பணம் மொத்த வருமானத்தின் என்ன பங்கு? இந்த அறிக்கை உணவுக்கு செலவழித்த பணம் மொத்த வருமானத்துல என்ன பங்குன்னு கேட்காரு. அப்ப நீங்க ஒரு காலம் டிரெக்டா 7 மேல் 1 போடக்கூடாது. தப்பில்ல. டிரெக்டா 7 மேல் 1 போடவே இயலாது. அந்த 7 மேல் 1 எப்படி அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும்? செஞ்சு காட்டணும். அதுவே நான் என்ன செய்யறேன்டா, இதை அழிச்சிட்டு இந்த 7 மேல் 1 நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம்? 2 மேல் 1ஓட 7 மேல் 2 பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா 7 மேல் 1. சரியா? இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு solid 2 மார்க்ஸ். யாரும் எந்த மார்க்ஸுமே குறைக்க இயலாது. விளங்குதா? அடுத்து 2வது கேள்வி. உணவிற்கும் போக்குவரத்துக்கும் செலவழித்த மொத்த பணம் மொத்த வருமானத்தின் என்ன பங்கு அப்படின்னு அடிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் போக்குவரத்துக்கு செலவழிச்சது 2 மேல் 1, உணவுக்கு செலவழிச்சது 7 மேல் 1. அந்த 2ஐயும் கூட்டணும்னு சொன்னா அந்த மொத்த வருமானத்துல அவர் எத்தனை பங்கு போக்குவரத்துக்கும் உணவுக்கும் செலவழிச்சிக்காரு அப்படின்னு வருமா இல்லையா? இப்ப 2 மேல் 1ஐயும் 7 மேல் 1ஐயும் கூட்ட போறோம். கூட்டுங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? பின்னத்துல கூட்டல், பெருக்கல், பிரித்தல், இது போலவுதான் கேள்வி. வெரி சிம்பிள். இப்ப பின்னத்துல கூட்டல். இப்ப 2 பின்னங்களை கூட்டுற சந்தர்ப்பத்துல அல்லது கழிக்கிற சந்தர்ப்பத்துல முக்கியமான விஷயம் சொல்லணும், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பின்னத்துல கூட்டுறது அல்லது கழிக்கிறது, இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னு சொன்னா, ஒரு பின்னம்டா என்ன? முதலாவது அதை சொல்லுங்க பார்ப்போம். பின்னம்டா என்ன? ஒரு பகுதியும் ஒன்று இருக்கும். சரி, உதாரணத்துக்கு நான் அப்படி எழுதுறேன். 10 மேல் 3 எடுக்கேன். ஒரு பின்னம். இது ஒரு பின்னமா இல்லையா? ஆமா, இது ஒரு பின்னம். பின்னம்னு சொன்னா ஒரு பகுதி இருக்கும். பகுதி என்ன? கீழே இருக்கிறாள். தொகுதி என்ன? மேல இருக்கிறாள். இந்த பகுதி எப்பயுமே சமனா வச்சு கொள்ளணும். எப்பயுமே சமனா வச்சு கொள்ளணும். ஒரு பாயிண்ட்ஸ் எப்பயுமே சமனா வச்சு கொள்ளணும். எப்ப பின்னத்துல கூட்டலோ அல்லது கழித்தலோ வருகின்ற சந்தர்ப்பத்துல எப்பயுமே இந்த பகுதி இருக்காரு தானே, அவரை சமனா வச்சு கொள்ளணும். அப்படி சமனா வச்சு கொள்றதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, போய் பார்ப்போம் 2 பேர பகுதியும் சமனாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. சமன் இல்லாட்டி
போமசி கண்டு 2 பேர பகுதியையும் சமப்படுத்துவோம். இதுதான் எங்களோட பேசிக் தியரி. சரியா? சிம்பிளான விஷயம். 2 பகுதியும் சமனா இருக்கான்னு பார்ப்போம். சமன் இல்லாட்டி சமப்படுத்துவோம். பகுதியை சமப்படுத்துவோம். சமப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? 2 பகுதி எண்களையும் எடுத்து அவங்களுக்கு போமசி காணுவோம். போமசி காண்றதுக்கு என்ன செய்யற? எங்களுக்கு முதன்மை எண்கள்னு ஒரு கன்செப்ட் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ நான் தான் உங்களுக்கு இதை அழிச்சிட்டு சொல்லித்தாரேன் பாருங்க. இப்போ நமக்கு எதை கூட்டணும்? 2 மேல் ஒன்றையும் 7 மேல் ஒன்றையும் தான் கூட்டணும். 2ஐயும் கூட்டுறதுக்கு பாருங்க, 2 பகுதியும் சமனா இருக்குதா? 2 பகுதியும் சமனா இருக்குதா? இல்லை. ஏன்? 1 பகுதி 2, மற்றதோட பகுதி 7. 2 பகுதியும் சமனா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அப்போ 2 பகுதியும் சமப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? 2 பகுதியை சமப்படுத்துறதுனால என்ன செய்யணும்? போமசி காணணும். எதுக்கு போமசி காணணும்? இந்த 2க்கும் 7க்கும் போமசி காணணும். போமசி காண்றதுக்கு எனக்கு கட்டாயம் முதன்மை எண்கள் தெரிஞ்சிருக்கணும். முதன்மை எண்கள் தெரிஞ்சுக்கணும். முதலாவது முதன்மை எண் என்ன? 2. அடுத்த முதன்மை எண் 3, அடுத்தது 5, அடுத்தது 7, அடுத்தது 11, 13 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க போகுது. இவ்வளவு எங்களுக்கு தெரிஞ்சால் நார்மலாகவே நான் கேள்வி செய்யலாம். எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ முதலாவது முதன்மை எண் 2. 2ஆல் பிரிப்போம். 2 2ஆல் பிரித்தா ஒரு முறை 7 2ஆல் பிரிப்படுமா? இல்லை. அப்போ 7 நாங்கள் அப்படியே கீழே எழுதுவோம். அடுத்த முதன்மை எண் என்ன? இந்த 2ஆல் திரும்ப பிரிக்கலாமான்னு பார்க்கணும். 1 பிரிப்படாது, 7 பிரிப்படாது. அடுத்த முதன்மை என்ன? 3. 3ஆல் பிரிப்படுமா? இல்லை. அடுத்த முதன்மை என்ன? 5. 5ஆல் பிரிப்படுமா? இல்லை. அடுத்த முதன்மை என்ன? 7. 7ஆல் பிரிச்சோம்னு சொன்னா 1 அப்படியே வரப்போறார். 7ஆல் பிரிச்சோம்னா 1. 1, 1 எங்கிட்ட சந்தர்ப்பம் வரும் மட்டும் நாங்கள் பிரித்து கொண்டே போகணும். இதில் போமசியை கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த போமசிங்கிற கன்செப்ட் உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். பார்ட் 1, பார்ட் 2 எல்லாம். போமசின்னு சொன்னால் இந்த அறிக்கை 2 பேரையும் பெருக்கி விடுறது. 2ஐயும் 7ஐயும் பெருக்குங்க. 7 2 14. 14 தான் போமசி. அப்போ பகுதி என்ன? நாங்கள் சமப்படுத்த போகிறோம். 14க்கு சமப்படுத்த போகிறோம். 14 மேல் இந்த 7 14 இந்த இருக்கிற 2 14 ஆக்குறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? 2 14 மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 7ஆல் பெருக்கணும். 7 2 14. கீழே எத்தனையால பெருக்கிறீங்களோ அதே மாதிரி மேலையும் பெருக்கணும் 7ஆல். 1 தர 7 7. சக 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 அப்படியே வரும். அடுத்து 7 14 மாத்திரத்துக்கு என்ன செய்யணும்? 2ஆல் பெருக்கணும். 7 2 14. இதையும் 2ஆல் பெருக்கணும். 2 2. இப்போ பகுதி எண் சமனாயிட்டா? ஆமாம், சமனாயிட்டு. 14 14 பகுதி எண் சமனாயிட்டு. பின்னத்தில் கூட்டல் பகுதி எண் சமனாயிட்டு. ஆகவே நாங்கள் டிரெக்டாக கூட்டலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை. 14 மேல் 7ஐயும் 2ஐயும் கூட்டுங்க. 9. கேட்ட கேள்வி என்ன? உணவிற்கும் போக்குவரத்துக்கும் செலவழித்த மொத்த பணம், மொத்த வருமானத்துல என்ன பின்னம்? இந்த 14 மேல் 9ங்கிறது என்ன? உணவுக்கும் போக்குவரத்துக்கும் செலவழிச்சதுதான். மொத்த வருமானத்துல உணவுக்கும் போக்குவரத்துக்கும் செலவழிச்சது 14 மேல் 9. 14 மேல் 9 பங்கு வந்து போக்குவரத்துக்கும் உணவுக்கும் செலவழிச்சுட்டாரு. இப்போ எனக்கு மீதியா எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பாப்போம். மீதியா எவ்வளவு இருக்கும்? 14ஆ பிரிச்சு அவர் மொத்த வருமானத்தை 14ஆ பிரிச்சு 9 பங்கை வந்து போக்குவரத்துக்கும் உணவுக்கும் செலவழிச்சிட்டாரு. இப்போ எனக்கு மீதியா எவ்வளவு இருக்கும்? 14ஆ பிரிச்சு 5 பங்கு இருக்குமா இல்லையா? 14ஆ பிரிச்சு 5 பங்கு இருக்குமா இல்லையா? ஏன் 14ஆ பிரிச்சு 9 பங்கு போயிட்டு 14ஆ பிரிச்சு 9 பங்கு போயிட்டு இப்போ 14ஆ பிரிச்சு 5 பங்கு பேலன்ஸாக இருக்க போகுது. சரியா? இப்போ 3வது கேள்வி உரமிளக்கு 3 கவனிங்க. இப்போ 14ஆ பிரிச்சு 9 பங்கு முடிஞ்சுது. இப்போ எஞ்சியது என்ன? ஒரு முழு பங்குல இருந்து, முழு பங்குங்கிறது 14 மேல் 14, இதுதான் நான் முழு பங்குன்னு சொல்லுவோம். அதுல இருந்து 14 மேல் 9 வந்து உணவுக்கும் போக்குவரத்துக்கும் முடிஞ்சு. இப்போ ஒரு முழு பங்குல இருந்து 14 மேல் 9 கழிச்சிங்கன்னு சொன்னா இப்போ எங்களுக்கு எவ்வளோ எஞ்சி இருக்குன்னு வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பின்னத்துல கழித்தல் அல்லது கூட்டல் வந்தா பகுதி எண் சமனாக இருக்குதான்னு பார்க்கணும். இங்க 2 பகுதி எண் சமனாக இருக்கு. 14 மேல் 14ல இருந்து
9 கழிச்சிங்கண்டா 5. இதுதான் இப்ப எனக்கு எஞ்சி இருக்குது. இப்ப 3வது கேள்வியை வாசிங்க. அவர் உணவிற்கும் போக்குவரத்துக்கும் செலவழித்த பின் எஞ்சிய பகுதியின் எஞ்சியது 14/5 எஞ்சிய பகுதி இன் அல்லது இல்லா தர பகுதியின் 10/1 சேமித்தாரு. இதுதான் என்னது? சேமிப்பு. இவ்வளவுதான் சேமிக்காரு மனுஷன். இவ்வளவு என்ன செஞ்சிருக்காரு? சேமிச்சிருக்காரு. அப்ப எஞ்சிய பகுதியின் 10/1 சேமிப்பு. இப்ப 14/5 தர 10/1 சுருக்கேலுமான்னு பாருங்க. சுருக்கேலுமா? ஆமா, சுருக்கலாம். இதுல ஒரு முறை, இதுல 2 முறை. 14 2ஐயும் பெருக்குங்க. 28/1 தர 1. அப்ப 28/1 தான் மனுஷன் என்ன செஞ்சிக்காரு? சேமிப்பு செஞ்சிக்காரு. இப்ப சொல்றாங்க, எனின் சேமித்த பணம் 3000. சேமித்த பணம் 3000. அப்ப எங்களுக்கு தெரியும். ஆகவே எங்களுக்கு தெரியும் 28/1 ஒரு பங்கு தான் சேமிச்சுன்னு தெரியும். இந்த பங்கு தான் என்னது? 3000. ஏன் சேமிச்ச காசு சொல்லிக்காங்க? 3000 தான் சேமிச்சிருக்காரு. 3000 எனின் கோகுலின் மொத்த வருமானம் எவ்வளவு? இவ்வளவுதான் கேள்வி. இப்ப 28 பிரிச்சு ஒரு பங்கு தான் 3000. ஏன் 28 பிரிச்சு ஒரு பங்கு தான் சேமிச்சது. 28 பிரிச்சு ஒரு பங்கு தான் சேமிச்சது. அந்த காசு 3000. அப்ப அவர மாத வருமானத்தை 28 பிரிக்காங்க. சரியா? அவர மாத வருமானத்தை, இது அவர மாத வருமானம் சொன்னா உதாரணத்துக்கு சும்மா சொல்லணும். இப்படி 28 பிரிக்காங்க. பிரிச்சுட்டு அதுல ஒரு பங்கு, இந்த ஒரு பங்கு தான் 3000. மொத்த பங்கு எவ்வளவோ? 28. மொத்த வருமானம் தான் அந்த 28 பங்கு. அப்ப அவ கேட்ட கேள்வி மொத்த வருமானம் எவ்வளவு? இப்ப 28 பிரிச்சு ஒரு பங்கு 3000 சொன்னா, ஒரு பங்கு 3000 சொன்னா மொத்த பங்கு 28 பங்கு. அப்ப 28 பங்கையும் கண்ணம்னு சொன்னா 21 அதாவது ஒரு மாம்பழ கணக்கு மாதிரி தான். விளங்குதா? ஒரு மாம்பழம் 10 ரூபானா 10 மாம்பழம் எவ்வளவு? 10 தர 10 100 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தோடம்பழம் 70 ரூபான்னு சொன்னா 5 தோடம்பழம் எவ்வளவு? 70 தர 5 350 ரூபா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இது. ஒரு பங்கு 3000 சொன்னா மொத்த பங்கு 28. அப்ப 28 3000 பெருக்குனீங்கன்னு சொன்னா வார பெருமானம் தான் அவர் மாதத்துக்கு மொத்த வருமானமாக இருக்கும். பெருக்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போது 3 சைவரிங்கால 8 3 24 2 மிச்சம் 3 தர 2 6 2 8 84,000. சரியா? 84,000 அவர மொத்த வருமானம். சரியா? மொத்த வருமானம். அப்ப இந்த உங்களுக்கு உருவமிலக்கம் 1க்கு 2 மார்க்ஸ், உருவமிலக்கம் 2 2வது கேள்விக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ், 3வது கேள்விக்கு 2 மார்க்ஸ், 6 மார்க்ஸ். சரி, இப்ப 4வது கேள்வியை பாருங்க. உருவமிலக்கம் 4. உருவமிலக்கம் 4 பாத்தீங்கன்னு சொன்னா கேள்வியை வாசிங்க. உங்களோட கையில பேப்பர் இருக்கும். நீங்க போட்டோ காப்பி அடிச்சுட்டு பிறகுதான் நீங்க இந்த வீடியோவை பார்க்கணும். சரி, அப்பதான் உங்களுக்கு தெளிவா விளங்கும். சரி, 4வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா உணவு, போக்குவரத்து மற்றும் சேமிப்புக்கு செலவழித்த பின். உணவுக்கும் போக்குவரத்துக்கும் செலவழிச்சது தெரியும். 14/9 தெரியும். 14/9 உணவுக்கும் போக்குவரத்துக்கும் செலவழிச்சது. சேமிச்சது 28/1. இது எல்லாத்தையும் தவிர்த்து போறோம். இது எல்லாத்தையும் செலவழிச்சது போறவு எஞ்சிய பணம்னு சொல்லி கொஞ்சம் பணம் இருக்கும் தானே, அந்த பணத்தை பத்தி தான் இப்ப கதைக்காங்க. 14 பிரிச்சு 9 பங்கு உணவுக்கும் போக்குவரத்துக்கும் செலவழிச்சாரு. 28 பிரிச்சு ஒரு பங்கு சேமிப்புக்கும் செலவழிச்சாரு. சேமிப்பு, உணவு, போக்குவரத்து 3க்கும் செலவழிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் பணம் மிச்சமாக இருக்குதாம். இப்ப அந்த பணத்தை பத்தி கதைக்காங்க. அந்த பணம் எஞ்சிய பணம் பிள்ளையின் கல்விக்கு செலவிடப்பட்டது எனின் பிள்ளையின் கல்விக்கு செலவாகும் பணம் எவ்வளவு? அப்ப பேலன்ஸாக இருக்கிற மீதியா இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து பிள்ளையிட கல்விக்கு செலவழிச்சிருக்காங்க. சரியா? இப்ப இது கேள்வியை பாருங்க. சரியா? நார்மலா கேள்வியை பார்க்கல. கோகுலன் தானே இந்த வேலை செய்யறாரு. அப்படி கோகுலனோ அல்லது குமாரோ அல்லது ரவியோ யாராச்சும் ஒரு பேர் கூறப்பட்டு இந்த ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னா அந்த ஆளாக நீங்க மாறணும். கேள்வி செய்யற சந்தர்ப்பத்துல அந்த ஆளாக நீங்க மாறணும். உதாரணத்துக்கு உங்களோட பேர் என்ன வைப்போம்? உதாரணத்துக்கு அஸ்ரிப்னு வைப்போம், அல்லது வேற ஒரு ஃபாத்திமான்னு வைப்போம், அல்லது மொஹபன் வைப்போம், அல்லது என்னவோ ஒரு பேர். சரியா? அந்த ஆள் நீங்க இந்த பேப்பர் செய்ய போறீங்கன்னு சொன்னா அந்த ஆளாக நீங்க மாறணும்.
கோகுலன்டா நீங்கள் தான் கோகுலன், நீங்கள் தான் பிரித்து கொடுக்குறீங்க, நீங்கள் தான் போக்குவரத்துக்கு செலவழிக்கிறீங்க, நீங்கள் தான் உணவுக்கு செலவழிக்கிறீங்க, நீங்கள் தான் சேமிக்கிறீங்க, நீங்கள் தான் பிள்ளட கல்விக்கு செலவழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஆளாக மாறி கேள்வி செஞ்சீங்கன்னு சொன்னால் கேள்வி செய்கிறதுக்கு இன்னும் லேசாக இருக்கும். வளர்ந்தா அப்போ ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. என்ன விஷயம்? 14 பிரித்து 9 பங்கு வந்து உணவுக்கும் போக்குவரத்துக்கும், 28 பிரித்து ஒரு பங்கு சேமிப்பு. இது ரெண்டையும் கூட்டி மொத்தத்தில் இருந்து கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு வார பேலன்ஸ் வந்து அவ்வளோ, மீதி பணம் அவ்வளோ பிள்ளையிட கல்விக்கு செலவழிக்கப்பட்டுக்கு. சரியா? கண்டுபிடிப்போம். இப்போ மொத்த வருமானம் இதை நான் கொஞ்சம் மலிச்சிட்டு செய்கிறேன். சரியா? நம்ம மேலே இருக்கிற துண்டை கொஞ்சம் மலிக்கேன். தேவையான விஷயம் எல்லாத்தையும் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நோட் பண்ணி எடுக்கிற வேலை மட்டும்தான் அவங்களோட. நோட் பண்ணி எடுத்துகிட்டு தெரியாத விஷயத்த விளங்கி எடுக்கணும். அப்படின்னு தெரியாட்டு கேளுங்க, உங்களோட பேப்பரை பார்த்து திருத்துங்க. சரியா? ஃபைன். இப்போ 4வது கேள்வி. அப்போ எனக்கு தெரியும் உணவு சரி, ஷோர்ட்டாக இருந்து உணவு, போக்குவரத்து, சேமிப்பு. சரியா? இவ்வளோத்தையும் கூட்டினா ஒரு விட வரும் தானே. அதை வந்து மொத்தத்தில் இருந்து கழிச்சோம்னு சொன்னால் வார பேலன்ஸ் எல்லாமே பிள்ளையோட கல்விக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்போ உணவுக்கும் போக்குவரத்துக்கும் இது ரெண்டுக்கும் செலவழிச்சது 14 மேல் 9 சரி. சக சேமிப்பு செஞ்சது 28 மேல் 1. இப்போ பாருங்க, பின்னத்தில் கூட்டல் திரும்பியுமே அதே வேலை. இங்கே 14 இருக்குது, இங்கே 28 இருக்குது. பின்னத்தில் பகுதி எண் சமன் அறியுதா? இல்லை. பகுதி எண் சமன் இல்லாட்டி சமப்படுத்தணும். சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு ஷார்ட் கட்டணும் சொல்கிறது நல்லா கவனிங்க. இந்த 14 2ஆல் பெருக்குங்க. 14 2ஆல் பெருக்கினீங்க என்ன? 28. 14 2ஆல் பெருக்கினீங்கன்னா 28. அதாவது இதை 2ஆல் பெருக்கினீங்கன்னா 28. 28னா இங்கேயும் 28 இருக்கு, இதுவும் வந்து ஈஸியாக 28ஆக மாறிடும். அப்போ பகுதி எண் சமப்பற்றும். இப்போ இது 2ஆல் பெருக்குனா மேலையும் 2ஆல் பெருக்கணும். இப்போ 28 மேல் 9 2 பெருக்குங்க 18 சக 28 மேல் 1. அப்போ 28 மேல் 18 9 சாரி 18 1 மத்தின 19. இப்போ 28 பிரித்து 19 பங்கு, 28 பிரித்து 19 பங்கு உணவு, போக்குவரத்து, சேமிப்பு இந்த மூன்றுக்கும் செலவழிக்கப்பட்டிருக்கு. உணவு, போக்குவரத்து, சேமிப்பு. இப்போ நான் எஞ்சியதை கண்டுபிடிக்க போறேன். எஞ்சியது இப்போ 28 தான் பகுதியை பார்க்கணும். 28 இருக்கு. அப்போ 28 28 தான் இப்போ முழு பங்கு. 28 28ல் இருந்து 28 மேல் 19 கழிங்க. இப்போ வாரது தான் எஞ்சியது. அந்த எஞ்சியது அவ்வளவும் தான் பிள்ளட கல்விக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு. 28 மேல் 28லேருந்து 19 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 9 வருமா இல்லையா? 28 மேல் 28லேருந்து 28 மேல் 19 கழிங்க. 28லேருந்து 19 கழிச்சிங்கன்னா 28லேருந்து 19 கழிச்சிங்கன்னா 9. அப்போ 28 பிரித்து 9 தான் எஞ்சியது. இந்த இருக்கிற எஞ்சியது தானே, இது அவ்வளவு தானே எதுக்கு போய் பிள்ளையிட கல்விக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு. இப்போ 28 மேல் 9. இப்போ கேட்ட கேள்வி, கல்விக்கு செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? கல்விக்கு செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? 28 பிரித்து 9 பங்கு தான் கல்விக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்களுக்கு தெரியும் 28 பிரித்து ஒரு பங்கு தான் சேமிப்பு. சேமிச்ச பணம் 3000, அதாவது ஒரு பங்கு 3000. ஆனா இங்க எனக்கு எத்தனை பங்கு இருக்கு? 9 பங்கு இருக்கு. ஒரு பங்கு 3000 சொன்னா 9 பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா சரி. இப்போ ஒரு பங்கு 3000. இப்போ எனக்கு தேவை 9 பங்கு. பகுதியை பார்த்துக்கணும். 28 இங்கே 28. ஒரு பங்கு 3000, 9 பங்கு எவ்வளவு? 9 தர 3000. 9 3 27, 27,000 காசி வந்து பிள்ளையிட கல்விக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டிருக்கு என்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கணும். விளங்கிட்டா? இதுதான் பின்ன கேள்வி. இந்த கடைசி கேள்வி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு 4 மார்க்ஸ். இப்போ உருவம் 1 2 3க்கு 2 மார்க்ஸ் படி 6 மார்க்ஸ். கடைசி கேள்விக்கு 4 மார்க்ஸ் 10 மார்க்ஸ். விளங்கிட்டா? ஓகே, நான் அழிச்சிட்டு அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்ட் பியில் 2வது கேள்வி. பார்ட் பியில் 2வது கேள்வி. கேள்வியை பாருங்க. செங்கோண முக்கோணி ஏபிசியும் பிசியை விட்டமாக கொண்ட அரைவட்ட பகுதியை
கொண்டதாக கூட்டுத்தள உருவம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு கூட்டுத்தள உருவம்னு சந்திக்காங்க. இது ஒரு செங்கோணம், இது ஒரு அரைவட்டம். சரியா? படத்தை பாருங்க கொஞ்சம் விளங்குதான்னு சொல்லி. இது வந்து செங்கோணம், அரைவட்டம். ஓகே ஃபைன். அரைவட்டம். இது வந்து 3R, இது வந்து 2R. இந்த இவ்வளவு நீளம் 2R. இப்போ இது எத்தனை? இது வந்து R, இது வந்து R. சரியா? ஓகே. பகுதி கொண்டதாக கூட்டுத்தள உருவம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏபியின் நீளம் 3R ஆவதோடு பிசியின் நீளம் 2R ஆகுமாறு முக்கோணி ஏபிசி செங்கோணத்தை உள்ளடக்கும் பக்கங்கள் அமைந்துள்ளது. ஓகே. பை, ஆர் சார்பில் முக்கோணியினதும் அரைவட்டத்தினதும் பரப்பளவுகளை கண்டு. அந்த இடத்துல ஸ்டாப் வச்ச மாதிரி தான் நமக்கு. அந்த இடத்துல இப்படி ஸ்டாப் வச்சுட்டு இப்போ நாங்கள் கேள்வியை செய்ய போகிறோம். சரியா? அப்போ முக்கோணியிலையும் அரைவட்டத்திலையும் பரப்பளவு எதிர சார்பை காணணும். பையும் ஆறும் தான் இருக்கணும். இப்போ நாங்கள் காண போகிற பரப்பளவுல பையும் ஆறும் தான் இருக்கணும். இந்த கேள்வி வந்து நிறைய பேர் சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று விட்டாங்க. அது என்ன மிஸ்டேக்னு சொல்கிறேன், கவனிங்க. இப்போ முக்கோணத்தில் பரப்பளவை காண போகிறேன். அப்போ நான் எழுதுகிறேன் முக்கோணியின் பரப்பளவு. முக்கோணியின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு என்ன? அரைதர அடிதர செங்குத்து உயரம். அரைதர முக்கோணத்தில் அடி என்ன? இதுதானே அடி. இவ்வளோ தானே அடி. அடி வந்து 2R தர செங்குத்து உயரம் இந்த அரைக்காரு 3R 3R. 2 சுருக்கலாமா? ஆமாம் சுருக்கலாம். 3Rஐயும் பெருக்குனீங்கண்டா 3R வர்க்கம். அடுத்தது அரைவட்டத்திட பரப்பளவு. அரைவட்டத்திட பரப்பளவு. வட்டத்திட பரப்பளவுக்குரிய சமன்பாடு பை ஆர் வர்க்கம். மறக்கிறல்ல, ஒரு வட்டத்திட பரப்பளவுக்குரிய சமன்பாடு பை ஆர் வர்க்கம். அதே இது அரைவட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னா அரை பை ஆர் வர்க்கம். அதே இது கால் வட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னா கால் பை ஆர் வர்க்கம். அதே இது ஒரு முக்கால் வட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னா 3x4 பை ஆர் வர்க்கம். வட்டத்துல பரப்பளவுகள். அதே இது ஒரு கோணத்தோட இருந்துச்சுன்னு சொன்னா, டீட்டாங்கிற கோணத்தோட இருந்துச்சுன்னு சொன்னா 360 மேல் டீட்டா தர பை ஆர் வர்க்கம். இப்படியெல்லாம் இருக்குது. இது பட்டத்துல பரப்பளவு. இங்க கேட்டது அரைவட்டத்துல பரப்பளவு. இப்ப அரை பை ஆர் வர்க்கமா இல்லையா? அரை பை அங்கே ஆரை என்ன? இந்த பாருங்க, இதுதானே ஆரை. ஒரு வட்டத்திர, ஒரு அரை வட்டத்திர ஆரை என்ன? இதுல இருந்து மையத்தில இருந்து பரதிக்கு இடைப்பட்ட தூரம் இவ்வளவுங்க ஆரை ஆர். இப்ப ஆர் வர்க்கம். பையையும் ஆர் வர்க்கத்தையும் பெருக்கினீங்கன்னா பை ஆர் வர்க்கத்திங்கில் 2. இப்படித்தான் நீங்க ஆன்சர் எழுதணும். சில பேர் என்ன செஞ்சிட்டீங்க சொன்னா, சில பேர் நிறைய பேர் விட்டு மிஸ்டேக் என்னன்னா பைக்கு வந்து 22 போட்டாங்க. உங்களுக்கு எங்கேயாச்சும் கேள்வியில சொல்லிக்குதா பை சமன் 22 இல்லை. அப்படியும் இல்லாம உங்களுக்கு கேள்வி கேட்டீங்க என்ன? பை முக்கோணத்திர பரப்பளவையும் வட்டத்திர பரப்பளையும் பை, ஆர் சார் பார்த்தா நீங்க காணணும் அப்படின்னு சொல்லியான். இப்போ நான் முக்கோணத்திர பரப்பளவை R+ கண்டுட்டேன். அரைவட்டத்திர பரப்பளவை பை ஆர் சார்பா கண்டுட்டேன். உங்களை யாராச்சும் சொன்னாங்களா பைக்கு வந்து 22 போட்டு பிரதிட்டு செய்யுங்க? இல்லையே. இப்போ நீங்க இப்படித்தான் காணணும். சரியா? முக்கோணத்திர பரப்பளவு கண்டீங்கன்னா 2 மார்க்ஸ். அரைவட்டத்திர பரப்பளவை இப்படி கண்டா தான் 2 மார்க்ஸ். பைக்கு வந்து 22 போட்டு சுருக்கி கண்டீங்கன்னு சொன்னா மார்க்ஸ் இல்லை, 2 மார்க்ஸ். இப்படி கண்டா தான் 2 மார்க்ஸ். பை ஆர் வர்க்கத்தைகள் 2. சரியா? தேவையான விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு. அப்ப அவங்க கேட்டாங்க முக்கோணத்திர பரப்பளவையும் அரைவட்டத்திர பரப்பளவையும் பை ஆர் சார்பா காணுங்க. கண்டுவிட்டோம். அடுத்து அப்படியே கேள்வியை தொடர்ச்சியா வாசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். பரப்பளவுகளை கண்டு தளவுருவின் பரப்பளவு A. தளவுருவின் பரப்பளவுனா இந்த 2 பரப்பளவையும் கூற்றி வார பரப்பளவு A ஆம். A வந்து A எனின் A இன் பெருமானத்தை பை ஆர் சார்பில் கட்டியெழுப்புக. அதனை பை சமன் 22 பயன்படுத்தி அரைவட்டத்தின் ஆரையை காணட்டாம். ஓகே ஃபைன். இப்ப மொத்த பரப்பளவுண்டா என்ன? முக்கோணத்திர பரப்பளவையும் அரைவட்டத்திர பரப்பளவையும் கூட்டுறதுதான் மொத்த பரப்பளவு. இப்போ முக்கோணத்திர பரப்பளவு தெரியும் 3R வர்க்கம். அரைவட்டத்திர பரப்பளவு தெரியும் பை ஆர் வர்க்கத்திங்கள் 2.
இது வந்து ஏக்கு சமனாம். இப்போ கேட்டிக்காங்க அரை வட்டத்தில் ஆரை என்னன்னு கேட்டிக்காங்க. அரை வட்டத்தில் ஆரை சமன் வர்க்கமூலம் 7 ஏயின் கீழ் 32 என காட்டுவோம். இப்போ அதே மாதிரி அவங்க சொல்லிக்காங்க பை வந்து 22/7. இப்போ பை வந்து 22/7 கொண்டு நாங்கள் பிரதிட்டோம்னு சொன்னால் ஏ சமன் 3/6 வர்க்கம் சக பை வந்து 22/7, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 6 வர்க்கம் இருக்கு. சரியா? பை வந்து 22/7. இப்போ இந்த 2ஐயும் 22ஐயும் சுருக்கலாம் 11. இப்போ நான் இங்கால செய்கிறேன். ஏ வந்து 3/6 வர்க்கம் சக 11/6 வர்க்கத்தின் கீழ் 7 என்று வரும். சரியா? இதுல இருந்து நான் என்ன செய்யலாம்? ஓகே, நான் இதில் எழுதி காட்டுறேனே. இப்போ ஏ சமன் 6 வர்க்கத்தை பொதுவெடுத்தா 3 சக 11/7. 6 வர்க்கத்தை இங்கே 6 வர்க்கத்தை பொதுவெடுத்தீங்க. ஏ சமன் 6 வர்க்கம். இப்போ 3ஐயும் 11/7ஐயும் கூட்டணும். 3ஐயும் 11/7ஐயும் கூட்டுவோம். கூட்டினா இதுக்கு வந்து ஒட்டோவா மறைமுகமாக கீழே 1 இருக்கு. பின்னத்தில் கூட்டல் பகுதி சமனாக இருக்குதா? இல்லை. பகுதியை சமப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 7 வரும். 7 வந்தால் இதையும் 7ஆல் பெருக்கணும், மேலையும் 7ஆல் பெருக்கணும். 7 3 21 சக 7 மேல் 11. 21 11 32/7. 32/7. இப்போ 6 வர்க்கம் தர 32/7. அப்போ 32/7. 7 வந்து பிரிப்படுது. சமனுக்கு அங்கால போகல பெருக்கப்படும். அப்போ 7 ஏ சமன் 32 6 வர்க்கம். 32 6 வர்க்கம். அப்போ 6 வர்க்கம் சமன் 7 ஏயின் கீழ் 32. ஆகவே 6 சமனாக இருக்க போது வர்க்கம் அங்கால போகல வர்க்கம் மூலமாகும் 7 ஏயின் கீழ் 32. இதுதான் ஆன்சர். இவ்வளோ இந்த கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வியை காண்டத்துக்கு 2 மார்க்ஸ், முக்கோணத்தில் பரப்பளவு அரை வட்டத்தில் பரப்பளவு காண்டத்துக்கு 2 மார்க்ஸ், கடைசியாக அவ்வளோத்தையும் நீங்கள் சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் சரியா 4 மார்க்ஸ், மொத்தம் 10 மார்க்ஸ். சரி, 2 4 இதுக்கு வந்து 6 மார்க்ஸ். கூட்டி இவ்வளவு செய்கிறதுக்கு மார்க்ஸ் இருக்குது, இவ்வளவு செய்கிறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. அந்த 2 பரப்பளவையும் கூட்டது மொத்த அளவோட பரப்பளவு ஒன்று காண்டத்துக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. இவ்வளோ காண்டத்துக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. கடைசியாக சுருக்கி இது காண்டத்துக்கு கடைசி ஸ்டெப் வர சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் 4 மார்க்ஸ். சரியா? அப்போ 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 8 8 சாரி 4 2 6 2 8 8 10, மொத்தம் 10 மார்க்ஸ். சரியா? இப்படித்தான் நீங்கள் எதுக்கு மார்க்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு மினி எக்ஸாம்ல முதலாவது கேள்வி, முதலாவது பேப்பர்ல இருக்கிற ஃபுல் எல்லா கேள்வியும் நான் வளப்படுத்திக்கேன். சரியா? ஓகே, அடுத்தது என்ன விஷயம் சொன்னால், இப்போ நம்மளோட வந்து கிளாஸ் விஷயம், அதை பற்றி கொஞ்சம் கதைப்போம். இப்போ நான் வந்து டிலீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரேஸ் பண்ணி விடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும். சரியா? இதுக்கு பிறகு கிரேட் 10க்கு வந்து எப்படி கிளாஸ் நடக்கும்னு கேட்டால், சரியா, வந்து ஒவ்வொரு கிழமையும் இந்த ஷெடியூலை வந்து நீங்கள் நல்லா விளங்கி எடுக்கணும். ஒவ்வொரு கிழமையும் சரியா வீக்லி வந்து ஒரு எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு கிழமையும் ஒரு எக்ஸாம் படி மாதம் மந்த்லி 4 எக்ஸாம் நடக்கும். சரியா? அதில் வந்து எக்ஸாம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டா, சனிக்கிழமை தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சரியா? சாட்டர்டேயில் ஏதாச்சும் ஒரு டைம், உதாரணத்துக்கு 8 மணின்னு சொன்னால் அந்த 8 மணிக்கு சரியாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் இப்போ அந்த பேப்பர் வந்து உதாரணத்துக்கு 1 மணித்தியால பேப்பர்னு சொன்னால் நீங்கள் 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் அந்த பேப்பரை செஞ்சுட்டு 8 மணிலேருந்து 9 மணி மட்டும் செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 5 நிமிஷம் பண்ணும் தாரது. அது என்னத்துக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த செஞ்ச பேப்பரை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். சரியா? இந்த பேப்பர் வந்து 1 மணித்தியால பேப்பர். இது வந்து பேப்பர் கிளாஸை பற்றி நான் இப்போ கதைக்க போகிறேன். பேப்பர் கிளாஸ்
என்ன நடக்க போகுது? ஒவ்வொரு கிழமையில ஒரு எக்ஸாம். மாசத்துல 4 எக்ஸாம் நடக்கும். அது சனியும் ஞாயிறும் தான் நடக்கும். சனிக்கிழமை நீங்கள் எக்ஸாம் செய்வீங்க, ஞாயிற்றுக்கிழமை அந்த எக்ஸாமுக்குரிய விளக்கம் தரப்படும். இந்த விளக்கத்தை பார்த்து நீங்கள் எக்ஸாம் பேப்பரை திருத்த போகிறீங்க. திருத்திட்டு எத்தனை மார்க்ஸ்னு சொல்லுவீங்க. சரியா? நீங்கள் சனிக்கிழமை உதாரணத்துக்குன்னா 8 மணிக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு சொன்னால் வந்துட்டு அந்த டைமில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கிளாஸஸ் இருந்தால் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் டைமை. அது எந்த இஷ்யூமே இல்லை. அந்த 8 மணிக்கு கிளாஸ் எக்ஸாம் செய்வீங்க. 8லேருந்து 9 மணி மட்டும் 1 மணிக்கெல்லாம் எக்ஸாம் செய்வீங்க. அது பிறகு வர 5 நிமிஷம் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் செஞ்ச எக்ஸாம் பேப்பரை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறீங்க. அனுப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அந்த பேப்பருக்குரிய ஃபுல் விளக்கமும் தருவோம். இப்போ விளங்கப்படுத்துகிற மாதிரி ஃபுல் விளக்கம் தருவோம். அந்த விளக்கத்தை பார்த்து நீங்கள் உங்களோட பேப்பரை நீங்களாகவே திருத்த போகிறீங்க. சோப்பு கலர் பேனை ஒன்று எடுத்து நீங்களாகவே திருத்த போகிறீங்க. திருத்திட்டு எத்தனை மார்க்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஒரு மாதத்தில் இப்படி 4 தரக்கம் நடக்கும். 4 எக்ஸாம். 4 எக்ஸாம்லையும் சராசரியாக நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்க 90 மார்க்ஸ், அடுத்தது 95, அடுத்தது 97, அடுத்தது 85, இப்படி மார்க்ஸ் எடுத்துட்டீங்களா 4 மார்க்ஸையும் கூட்டுறது. சரியா? 4 மார்க்ஸையும் கூட்டுறது. 4 மார்க்ஸையும் கூட்டி என்ன செய்வோம்னா 4ஆல் பிரிப்போம். 4 மார்க்ஸையும் கூட்டி 4ஆல் பிரிப்போம். பரந்தான சராசரி 95 மார்க்ஸ் வரையும் வைப்போம். 95 மார்க்ஸ் இதான் கூட சராசரி மார்க்ஸ். ஒரு மாதத்துக்கான அவ்வளோ 4 எக்ஸாம் செஞ்சதுக்கான சராசரி மார்க்ஸ் 95. இப்படி உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்வாங்க தானே, அதில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் 93, 92 அப்படி எடுக்காங்கன்னு வைப்பாங்க சராசரி மார்க்ஸ். நீங்கள் தான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் கூட மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரைஸ், ஒரு வெளிவான ப்ரைஸ் ஒன்று தருவோம். பெருமதியான ஒரு ப்ரைஸ் ஒன்று தருவோம். ஊக்கப்படுத்துறதுக்காண்டி சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு ப்ரைஸ். ஒரு மாதம், ஒவ்வொரு மாதமும் இப்படி நடக்கும். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு எக்ஸாம். மாதத்தில் 4 எக்ஸாம். 4 எக்ஸாம்லையும் சராசரியாக கூட புள்ளிகள் எடுக்கிறவர்களுக்கு வந்து ப்ரைஸ் ஒன்று தருவோம் சந்தோஷப்படுத்துறதுக்கு. அது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து ஜாயின் பரவாயில்ல, உங்களோட வீட்டடிக்கும் அந்த ப்ரைஸ் வந்து சேரும். சரியா? அதை பற்றி நீங்கள் ஒன்றையும் யோசிக்க தேவையில்லை. சரியா? இது நீங்கள் வந்து பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் 500 ஒன்றும் பே பண்ண வேண்டி வரும். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஜாயின் ஆவீங்க, உங்களுக்கு பிடிஎஃப் தரப்படும், பிரிண்ட் எடுப்பீங்க, செய்வீங்க, சொல்லிங்க, உங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகும். இந்த ப்ரொசீஜர் வந்து இந்த செயற்திட்டம் வந்து உங்களோட ஓஎல் எக்ஸாம் வரும் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். ஓஎல் எக்ஸாம் வரை நடக்கும். ஒவ்வொரு கிழமையும் நடக்கும், ஒவ்வொரு மாதமும் நடக்கும். அப்படியே கண்டினியூஸாக சனி ஞாயிறு பேப்பர் கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கும். நான் சொல்கிறது கிரேட் 10க்கு. சரியா? இதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது 500 ரூபா. இந்த பேப்பர்லாம் நீங்கள் ஃபோட்டோகாப்பி எடுத்து பிரிண்ட் எடுத்து செஞ்சு உங்களோட ஆன்சர் ஷீட்டோட நீங்கள் என்ன செய்வீங்க, அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் ஒன்று மெயின்டைன் பண்ணுங்கள். ஜெயினா ஆக்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஃபைல் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அந்த ஃபைலில் உங்களோட பேப்பர் இருக்கும், அதோட ஆன்சர் ஷீட் இருக்கும், அட்டாச் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே வைக்கணும். இப்படி ஃபைலுக்குள்ளே வச்சு உங்களோட நடக்கிற எல்லா எக்ஸாம் பேப்பரும் அந்த ஃபைலில் நீங்கள் வந்து அதாவது ஒரு அழகான முறையில் அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வரணும். ஃபைலில் வச்சு வந்து வரணும். அதில் நீங்கள் திரும்ப எக்ஸாம் ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம், ஸ்கூலில் ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் வச்சுட்டாங்களா, அல்லது ஒரு நாளைக்கு டேர்ம் எக்ஸாம் வந்து வரக்கல, நீங்கள் பிள்ளை எடுத்த கேள்விகளை உங்களோட டவுட்டான கேள்விகளை அந்த எக்ஸாம் பேப்பரில் இருக்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி. சரியா? இது வந்து கண்டினியூஸாக இது வந்து தனியாக பேப்பர் கிளாஸ், இப்படி தான் பேப்பர் கிளாஸ் போகும் கிரேட் 10 10ஆம் ஆண்டுக்கு. அதே போல் தியரி கிளாஸ் வந்து உங்களுக்கு நடக்கும் சனிக்கிழமை. ஒரு கிழமையில 3 மணி நேரம் இல்லாட்டி 4 மணி நேரம் நடக்கும். சரியா? இந்த பேப்பர் கிளாஸ் நடக்கிற மாதிரி நடந்து கொண்டு போவோம். நீ தியரி கிளாஸ் ஜாயின் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து உங்களுக்கு செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆகி கொண்டு போகுதுன்னு. இப்போ செகண்ட் டேர்முக்குரிய சிலபஸ் இதை வந்து நாங்கள் செகண்ட் டேர்ம் நடக்கிறதுக்கு முன்னால் அவ்வளோத்தையும் படித்து முடிப்போம். சரியா? அதுக்கு வந்து மாதத்துக்கு வந்து 1000 ரூபா வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து தனியாக செகண்ட் டேர்முக்குரிய யூனிட் வைஸாக நீங்கள் ஒவ்வொரு அழகையும் படிப்பீங்க. ஒவ்வொரு அழகையும் செகண்ட் டேர்ம் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி படிப்பீங்க. செகண்ட் டேர்முக்குரிய என்னென்ன யூனிட்டெல்லாம் இருக்குதோ அவ்வளோதையும் வந்து நீங்கள் கிளாஸ் மாதிரி நடக்கும். தியரியோட ஃபுல்லாக ஒவ்வொரு அழகையும் ஃபுல்லாக வழங்கப்படுத்தி அதில் வந்து எல்லா கேள்வியும் நாங்கள் செய்வோம். செஞ்சு பாஸ் பேப்பர்லையும் அது சம்மந்தமான கேள்வி வந்திருந்தால் பாஸ் பேப்பரில் இருக்கிற கேள்வியும் செய்வோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போவோம். சரியா? இதுவும் நடக்கும். இதில் நீங்கள் ஜாயின் ஆகிறண்டா இது பே பண்ணணும். தனியாக பேப்பர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் ஆகிறீங்கன்னா இதில் பே பண்ண வேண்டி வரும். இதான் விஷயம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கி, இல்லை இது எப்படி செய்கிற அல்லது இதில் ஜாயின் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். எந்த இஷ்யூமே இல்லை. ஃபோன் நம்பரை தரேன், 60
075 260 99 11. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் அது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சென்ட் பண்ணுவேன். சரியா? இதான் விஷயம், சொல்லப்பட்ட விஷயம். அதுமாதிரி பேப்பர் நான் ஃபுல்லாக வளமைப்படுத்திக்கணும். அதில் என்ன சரி டவுட் இருந்துன்னு சொன்னால் அதையும் கேளுங்க. சரியா? அதில் நான் என்ன சரி மிஸ்டேக் விட்டுருந்தேன் அதையும் சொல்லுங்கள். சரியா? ஓகே.